வாங்க, உங்களை இந்த ஆழ்ந்த தேடலுக்கு நான் ரொம்ப உற்சாகமா வரவேற்கிறேன். ம் இந்த தேடலுக்காக நான் ரொம்பவே ஆவலோட காத்துட்டு இருந்தேன். ஆமா, வழக்கமா நாம பல தகவல்கள், குறிப்புகள், கட்டுரைகள்னு நிறைய விஷயங்களை எடுத்து அதில் இருக்கிற முக்கியமான சாராம்சத்தை மட்டும் பிரிச்சு அலசுவோம். இப்போ நீங்க உங்க அலுவலக வேலைக்கு நடுவுல ஒரு சின்ன பிரேக் எடுத்திருக்கலாம். அல்லது ஒரு காஃபி குடிச்சுக்கிட்டே ரொம்ப நிதானமா இதை கேட்டுட்டு இருக்கலாம். கரெக்ட். நீங்க இப்போ எந்த மனநிலையில இருந்தாலும் சரி, அடுத்த சில நிமிஷங்களுக்கு நாம பேசப் போற விஷயம் உங்க சிந்தனைய ஆ முற்றிலும் வேற ஒரு தளத்துக்கு கொண்டு போகப் போகுது. கண்டிப்பா. ஏன்னா மனித குலமே தினமும் கடந்து போற, ஆனா ஒருபோதும் நேருக்கு நேர் நின்னு பேச தயங்குற ஒரு மாபெரும் விஷயத்தை தான் இன்னைக்கு நாம அலசப் போறோம். இன்னைக்கு நம்ம ஆழ்ந்த தேடலோட மூலப்பொருள் ஞானசரியை அப்படிங்கிற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தொகுப்புல இருக்கிற 26வது பாடல். இது வெறும் 8 வரிகள் கொண்ட ஒரு சின்னஞ்சிறிய கவிதை தான். ஆனா பாருங்க, இந்த 8 வரிகளுக்குள்ள மனித வாழ்வு, மரணம், அதை எதிர்கொள்ற மனிதர்களோட மனநிலை, இது எல்லாத்துக்கும் மேல மரணத்தையே ஒரு வியாதியா போல பார்த்து அதை வெல்லக்கூடிய ஒரு மார்க்கம்னு பல விஷயங்களை ஆசிரியர் புதைச்சு வச்சிருக்காரு. ஆமா, எந்தவித சார்புமின்றி ரொம்ப ஆழமா இத புரிஞ்சுக்க போறோம். என்னோட இணைந்து இந்த முழு பொருளை அக்குவேர் ஆணிவேராக பிரிக்க எப்பவும் போல நம்ம சிறப்பு வல்லுனரும் தயாரா இருக்காரு. ஆரம்பிக்கலாமா? நிச்சயமா ஆரம்பிக்கலாம். நீங்க சொன்ன மாதிரி இது வெறும் வார்த்தைகளோட அணிவகுப்பு கிடையாது. இது மனித இருப்போட ஆணிவேரைய உலுக்கி பார்க்கிற ஒரு தத்துவ பதிவு. உண்மைதான். மரணம் அப்படிங்கறது உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் தவிர்க்க முடியாத ஒண்ணுன்னு நாம நம்பிட்டு இருக்கோம். அந்த மரணத்தை நாம எப்படி பார்க்கறோம், இந்த ஆசிரியர் அதை எப்படி கையாள்றாருன்னு விவாதிக்கிறது உங்களுக்கும் எனக்கும் மட்டும் இல்ல, இதை கேட்டுட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மிகப்பெரிய திறப்பா இருக்க போகுது. எந்த ஒரு விஷயத்தையும் மேம்போக்க பார்க்காம அதோட உளவீரில் அப்புறம் தத்துவார்த்த பின்னணியோட பிரிச்சு மேயறது தானே நம்ம வழக்கம். அந்த வகையில இந்த 8 வரிகள்ல இருக்கிற ஆழமான உண்மைகளை தூண்டி எடுக்கலாம். நேரடியா மூலப்பொருளுக்குள்ளேயே போயிடலாம். முதல் 2 வரிகள் இப்படிதான் ஆரம்பிக்குது. உற்றமொழி உரைக்கின்றேன் ஒருமையினால் உமக்கே, உறவனன்றி பகைவன் என உண்ணாதீர் உலகீர். ரொம்ப அழுத்தமான ஆரம்பம். இத சாதாரணமா படிச்சா யாரோ ஒருத்தர் ஏதோ அறிவுரை சொல்ற மாதிரி தான் தோணும். ஆனா கொஞ்சம் உற்று பாருங்க. உற்றமொழி, அதாவது உறுதியான உண்மையான ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்றேன்னு சொல்றாரு. அதுவும் எப்படி சொல்றாரு? ஒருமையினால் உமக்கே அப்படின்னு சொல்றாரு. உங்களை தான், அதாவது இது இப்ப கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களை மட்டும்தான் கை நீட்டி அழைக்கிறாரு. ஒட்டுமொத்த கூட்டத்தையும் பார்த்து பேசாம தனி மனிதனோட அவர் பேசுற அந்த நெருக்கம் ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கு. அது ஒரு மிக முக்கியமான புள்ளி. அவர் ஏன் அத்தனை நெருக்கத்தை அங்க உருவாக்குறாரு அப்படிங்கறத அந்த 2வது வரியோட உளவியலோட நாம இணைச்சு பார்க்கணும். உறவனன்று பகைவனென உண்ணாதீர் உலகீர்னு கேக்குறாரே. அதைத்தானே சொல்றீங்க? ஓ, எக்ஸாக்ட்லி. அதாவது நான் சொல்ல போற இந்த உண்மையை சொல்றதால என்ன ஒரு பகைவனா நினைச்சிடாதீங்க, உங்களில் ஒருவனா உங்க உறவினனா நினைச்சுக்கோங்க அப்படின்னு ஒரு முன்ஜாமீன் கேக்குற மாதிரி அந்த வரி இருக்கு. ஓ, அப்ப அவர் சொல்ல போற விஷயம் மக்களுக்கு கொஞ்சம் கசக்கும்னு அவரே உணர்ந்திருக்காரு. மனித உளவியல்ல காக்னிட்டிவ் டிசனன்ஸ்னு ஒரு விஷயம் இருக்கு. அதாவது அறிவாற்றல் முரண்பாடு. நாம பல வருஷங்களா ஆழமா நம்பிட்டு இருக்கிற ஒரு விஷயத்துக்கு எதிரா யாராவது ஒரு புது உண்மையோ கருத்தையோ சொன்னா நம்ம மூளை அதை உடனே ஏத்துக்காது. அதுக்கு பதிலா கோபம் தான் வரும். கரெக்ட். அந்த புது கருத்தை சொல்றவரு ஒரு எதிரிய போல, நம்ம நம்பிக்கையை தகர்க்க வந்த பகைவரை போல பார்க்கும். இது மனிதனோட இயல்பு. அட, இது ரொம்பவே யதார்த்தமான ஒரு விஷயம் தானே. நமக்கு தெரிஞ்சதுதான் சரின்னு ஒரு பாதுகாப்பு வட்டத்துக்குள்ள நாம உட்கார்ந்திருப்போம். யாராவது இல்லப்பா நீ நம்புறது தப்பு, இதான் உண்மைன்னு சொன்னா நமக்கு உடனே கோபம் தான் வரும். நிச்சயமா. அப்படியென்றால் இந்த ஆசிரியர் சொல்லப் போற அந்த உண்மை மனிதர்களோட அத்தனை கால நம்பிக்கையும் சுக்குநூறாக உடைக்கப் போகுது அப்படிங்கறது அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் தான் ஏதோ ஒரு பெரிய அறிஞன்னு ஒரு தோரணைய காட்டிக்காம, நண்பா நான் சொல்றத கேளு, என்னை எதிரியா நினைக்காதேன்னு ஒரு பாதுகாப்பான சூழலை, ஒரு சேஃப் ஸ்பேஸ முதல்ல உருவாக்குறாரு. சரியா பிடிச்சிங்க. அவர் தன்னை ஒரு அதிகார மையமா முன்னிறுத்தவே இல்ல. உலக மக்கள் புது உண்மைகளை கேட்கறதுக்கு எவ்வளவு தயங்குவாங்க அப்படிங்கிற சமூக புரிதல் அவருக்கு இருந்திருக்கு. சரி, அப்படி அவர் சொல்ல துடிக்கிற அந்த மாபெரும் உண்மை என்ன? அத அடுத்த 2 வரிகள்ல அவர் ரொம்ப தெளிவா பதிவு செய்றாரு. கற்றவரும் கல்லாரும் அழிந்திட காண்கின்றீர், கரணமெல்லாம் கலங்க வரும் மரணமும் சமதமோ. இதுதான் அவர் வைக்கிற அந்த மைய கேள்வி. இந்த இடத்துல தான் இந்த மூலப்பொருள் நம்மள நேரடியா தாக்குது. உலகத்துல எவ்வளவோ ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு. படிச்சவங்க, படிக்காதவங்க, அதிகாரத்துல இருக்கிறவங்க, எதுவுமே இல்லாதவங்கன்னு பல பிரிவுகள்.
ஒரு மனிதன் தன்னோட வாழ்நாள் முழுசும் படிச்சு பட்டங்கள் வாங்கி மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குறான். இன்னொருத்தன் எந்த கல்வியும் இல்லாம சாதாரண வாழ்க்கை வாழ்றான். ஆனா மரணம்னு வரும்போது இந்த எந்த பாகுபாடும் எடுபடுதில்லையே. அது எல்லாரையும் எந்த பாரபட்சமும் இல்லாம சரிசமமா தான் அழிக்குது. அந்த யதார்த்தத்தை நம்ம தினமும் கண்முன்னே பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனா அது அவர் சுட்டிக்காட்டுற விதம் இருக்கே, அது நம்ம ஒட்டுமொத்த ஓட்டத்தையும் ஒரு கணம் நிறுத்தி நாம என்னதான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சிந்திக்க வைக்குது. அந்த சமத்துவத்தை அவர் சுட்டிக்காட்டுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற இன்னொரு ஆழமான வலி அவர் பயன்படுத்துற கரணம் எல்லாம் கலங்க வரும் அப்படிங்கிற வார்த்தைகள்ல இருக்கு. கரணம்னா மனிதனோட ஐம்புலன்கள், அவனோட சிந்தனை, மனம், புத்தி, இது எல்லாம் தானே. ஆமா, மரணம் நெருங்கும்போது ஒரு மனிதன் தன் உடம்பின் மீதும் மனதின் மீதும் இருக்கிற ஒட்டுமொத்த கட்டுப்பாட்டையும் இழந்துடுறான். அவனோட உறுப்புக்கள் நிலை குலையுது. அந்த மரண வலி, அந்த போராட்டம் அப்படிங்கிறது கற்பனை செஞ்சு பார்க்க முடியாத அளவுக்கு பயங்கரமானது. நிஜமாவே அத நினைச்சாலே ஒரு நடுக்கம் வருது. ஒரு மனிதனை அத்தனை சித்திரவதை செஞ்சு அவனது கரணங்களெல்லாம் கலங்க செய்யற ஒரு நிகழ்வை இந்த சமூகம் எப்படி பாக்குது? அதுதான் அடுத்த கேள்வி. மரணமும் சம்மதமோ அப்படின்னு கேக்குறாரு. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு மிகப்பெரிய புரட்சிகரமான கேள்வி. ஏன்னா நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம தினமும் யூஸ் பண்ற மொபைல் போனுக்கு 1 வருஷம் வாரண்டி முடியுதுன்னா இன்னும் கொஞ்சம் பணம் கட்டி அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிட மாட்டோமான்னு போராடுறோம். ஆமா, ஒரு சின்ன பொருள் பழுதானா கூட அதை எப்படியாவது சரி செஞ்சிடணும்னு துடிக்கிறோம். கரெக்ட். ஆனா எந்த ஒரு மனிதனும் தப்பிக்க முடியாத அத்தனை கொடூரமான மரணம்னு வரும்போது மட்டும் எல்லாரும் ஒரு நாள் போக வேண்டியவங்க தானே, இது இயற்கை விதி அப்படின்னு நாமே நமக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு அத ரொம்ப ஈஸியா சம்மதிச்சு ஏத்துக்கிறோம். அவர் அந்த கேள்வியை கேட்கும்போது, இவ்வளவு கொடூரமான ஒண்ணு நீங்க எப்படி சம்மதிச்சு ஏத்துக்கிறீங்க அப்படின்னு நம்ம முகத்துல அரையிற மாதிரி இருக்கு. நீங்க சொன்ன அந்த மொபைல் போன் உதாரணம் ரொம்ப கச்சிதமா பொருந்துது. மனிதர்கள் தங்களுக்கு வெளியே இருக்கிற விஷயங்களை கட்டுப்படுத்த எவ்வளவோ மெனக்கிடுறாங்க. ஆனா தங்களுக்குள்ள நடக்கிற ஒரு மாபெரும் அழிவை எந்த எதிர்ப்பும் இல்லாம தலகுனிஞ்சு ஏத்துக்கிறாங்க. அதுதான் ஆசிரியரை ரொம்பவே சீண்டுது. அதனாலதான் அடுத்த வரிகள்ல அவரோட கோபம் இன்னும் உக்கிரமா வெளிப்படுது. சற்றும் இதை சம்மதியா, தென்மனந்தான் உமது, தன்மனந்தான் கண்மணமோ வன்மனமோ அப்படின்னு கேக்குறாரு. உலக மக்கள் எல்லாரும் மரணத்தை இயல்பா ஏத்துக்கிட்டாலும் அவரோட மனம் அதை சற்றேனும் ஏற்க மறுக்குது. சற்றும் இதை சம்மதியாது என் மனம்னு அவர் சொல்ற அந்த மறுப்பு இருக்கே, அதுதான் அவர் அந்த சமூகத்தோட புது புத்தியிலிருந்து முற்றிலுமா வேறுபடுத்தி காட்டுது. ஆனா ஒரு நிமிஷம் இருங்க. அவர் ஏன் அப்படி சொல்லணும்? உலகத்துல இருக்கிற எல்லாருமே மரணத்தை ஏத்துக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு வகையில மனித குலத்தோட தற்காப்பு உணர்வு தானே. அதாவது சர்வைவல் மெக்கானிசம்னு சொல்வாங்களே. நீங்க சொல்றது புரியுது. மரணம் நிச்சயமா வரும்னு தெரிஞ்சுட்டா அத நினைச்சு பயந்துக்கே இருக்கிறதுக்கு பதிலா அதை ஏத்துக்கிட்டே நம்ம வேலையை பாக்குறது தானே புத்திசாலித்தனம். அதை விட்டுட்டு உங்க மனம் கல்மணமா இந்த கொடிய மனமான அவர் நம்மள குற்றவாளியாக்குறது எந்த விதத்துல நியாயம்? அது மிக சரியான கேள்வி. மேலோட்டமா பார்த்தா அவர் நம்மள குறை சொல்ற மாதிரி தான் தோணும். ஆனா அதுக்கு உள்ள இருக்கிற உளவியலை கொஞ்சம் உற்று பாருங்க. நாம ஏன் அதை பழகிக்கிட்டோம்? ஏன்னா வேற வழி இல்லைன்னு நம்புறோம். அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு நாளும் செய்தித்தாள்கள்லையும் சமூக வலைத்தளங்கள்லையும் எத்தனை மரணங்களை பார்க்கறோம். ஒரு விபத்தை பார்க்கறோம், 2 நிமிஷம் வருத்தப்படுறோம், அடுத்த போஸ்ட நோக்கி நகர்ந்துடுறோம். ஆமா, அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். நம்ம கண்முன்னே சக மனிதர்கள் அழிவதை பார்த்தும் அதை தடுக்க நினைக்காம, அதை கண்டு கொதித்தெழாம, அதை ஒரு சாதாரண நிகழ்வா பழகி போய் இயல்பா எடுத்துக்கிற அந்த மனநிலையத்தான் அவர் கண்மணம்னு சொல்றாரு. அதாவது உணர்ச்சியற்று போன மரத்து போன மனம். அட, மத்தவங்க படுற துன்பத்தை கண்டும் காணாம கடந்து போற அந்த பழக்கம் தான் ஒரு நோயுற்ற சமூகத்தோட அடையாளம்னு அவர் ஆணித்தரமா நம்புறாரு. அதாவது நாம மரணத்தை ஏத்துக்கிறோம் அப்படிங்கறத விட மரணத்தை கண்டு மரத்து போயிட்டோம் அப்படிங்கறது தான் உண்மைன்னு சொல்றீங்க. அது ரொம்பவே வலிமையான ஒரு விமர்சனம். கண்டிப்பா. நாம எந்த ஒரு துன்பம் வந்தாலும் பதறோம், மருத்துவமனைக்கு ஓடுறோம். ஆனா இறுதி முடிவு மரணம்னு வரும்போது மட்டும் ஒரு கல்லான மனநிலைக்கு போயிடுறோம். ஏன்னா அதை தடுக்க முடியாதுங்கிற ஒரு ஆழமான நம்பிக்கை நம்ம ஆழ்மனதுல வேரூன்றிடுச்சு. சரியா சொன்னீங்க. இவ்ளோ குறைகளை சுட்டிக்காட்டுற இந்த மூலப்பொருள் வெறும் கேள்விகளோட நின்னுடுதா? பல தத்துவங்கள் உலகத்துல இருக்கிற பிரச்சனைகளை பட்டியலிட்டுட்டு அப்படியே கடந்து போயிடும். ஆனா இங்குதான் இந்த தேடல் அதனோட உச்சத்தை தொடுது. அவர் ஒரு பெரிய தீர்வை தன் கையில வச்சிருக்காரு. ஆமா, அடுத்த வரிய கவனிங்க. இச்சிடனை தடுத்திடலாம், என்னோடும் சேர்ந்திடுமின். இதுதான் அந்த மூலப்பொருளோட மிக முக்கியமான கால் டு ஆக்ஷன். இன்று, இப்போதே இதனை நாம தடுக்கலாம், வாங்க என்னோட சேருங்க அப்படின்னு அவர் அழைப்பு விடுறாரு. அந்த இற்று, அதாவது இன்று அப்படிங்கிற வார்த்தையை கவனிங்க.
நாளைக்கு பார்க்கலாம் இல்ல அடுத்த ஜென்மத்துல பார்க்கலாம்னு அவர் சொல்லவே இல்ல. இப்போதே தடுக்கலாம்னு சொல்றாரு. இது எவ்வளவு பெரிய ஒரு நம்பிக்கை! மரணம் அப்படிங்கிற மாபெரும் வீழ்த்த முடியாத சக்தியை தடுத்து நிறுத்த முடியும்னு ஒருத்தர் நம்புறாரு. அதோட மட்டும் நிக்காம உங்களையும் தன்னோட கைகோர்க்க சொல்றாருன்னா அவர் கண்டறிஞ்ச அந்த உண்மையின் மீதான அவரோட உறுதிப்பாடை எவ்வளவு வலிமையா இருக்கணும். எனக்கு இது உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்கு. மரணத்தை தடுக்கலான்னு ஒருவர் இவ்வளவு வெளிப்படையா நம்பிக்கையோட அழைக்கிறார்னா அதுக்கான வழி என்னவா இருக்கும்? அந்த மார்க்கம் என்ன? அதுக்கான பதில அவரே 8வது வரியில, அதாவது கடைசி வரியில ரொம்ப தெளிவா சொல்றாரு. என் மார்க்கம் இறப்பொழிக்கும் சன்மார்க்கம் தானே. இதுதான் ஒட்டுமொத்த பாடலோட முத்தாய்ப்பான வரி. இந்த வரியை நாம ரொம்ப கவனமா பகுப்பாய்வு செய்யணும். அவர் தன்னோட வழியை சன்மார்க்கம்னு குறிப்பிடுறாரு. சன்மார்க்கம்னா சத் கூட்டால் மார்க்கம், அதாவது உண்மையான நன்மையான வழின்னு பொருள். ஆனா இது வெறுமனே ஒரு ஒழுக்க நெறியை பற்றியோ அல்லது உலகத்துல எப்படி நல்லபடியா வாழ்ந்து எந்த வம்பு தும்புக்கும் போகாம சாகலான்னு சொல்லிக் கொடுக்கிற ஒரு சாதாரண வாழ்க்கை முறையோ கிடையாது. அவர் ரொம்ப தெளிவா வரையறுக்கிறாரு. இது இறப்பொழிக்கும் சன்மார்க்கம், அதாவது மரணத்தையே ஒழித்து கட்டும், மனிதகுலத்தில இருந்து மரணத்தை அடியோடு நீக்கும் ஒரு வழிமுறைன்னு சொல்றாரு. இத நாம எப்படி புரிஞ்சுக்கிறது? பொதுவா ஆன்மீகம்னாலோ அல்லது வேற எந்த தத்துவம்னாலோ அவங்க பேசுறதெல்லாம் மரணத்துக்கு பிறகு என்ன நடக்கும், அங்கே எப்படிப்பட்ட ஒரு வாழ்வு கிடைக்கும், சொர்க்கமா நரகமா அப்படிங்கறத பத்தி தான் இருக்கும். மரணத்தை ஒரு தவிர்க்க முடியாத நுழைவாயிலா தான் எல்லாருமே பாக்குறாங்க. ஆனா இந்த ஞானசரியை பாடல் அப்படி பார்க்கல. இது மரணத்தையே ஒரு பிழையா, ஒரு வியாதியா பாக்குது. அந்த பிழைய திருத்துறது தான், அந்த வியாதியை குணப்படுத்துறது தான் மனித குலத்தோட உண்மையான நோக்கமா இருக்கணும்னு சொல்லுது. இது இதுவரைக்கும் நாம சிந்திக்காத ஒரு முற்றிலும் புதிய கோணம் இல்லையா? பெரியதா அப்படிங்கறத உணர முடியுது. ஆசிரியர் முன்வைக்கிற இந்த இறப்பொழிக்கும் சன்மார்க்கம் அப்படிங்கிற கருத்து தற்கால அறிவியலோ அல்லது மருத்துவமோ பேசுற ஆயுள நீட்டிக்கும் விவாதங்களுக்கு அப்பாற்பட்டது. இது ஒரு தத்துவார்த்தமான ஆழமான உளவியல் உறுதிப்பாடு. மரணம்ங்கிறது இயற்கையானதுன்னு உலகம் சம்மதிச்சுட்டு இருக்கிறத அவர் தத்துவார்த்தமா கேள்வி கேட்கிறாரு. நாமோ எந்த ஒரு கருத்தியலையும் இங்க ஆதரிக்கவோ அல்லது எதிர்க்கவோ வரல. ஆனா இந்த மூலப்பொருள் சொல்ற அந்த மையச் செய்தி ரொம்பவும் கூர்மையானது. அதாவது மரணத்தை கண்டு சம்மதிக்கிறது மனித இயல்பு இல்ல, அது ஒரு மரத்துப்போன மனதோட வெளிப்பாடு. உண்மையான மனிதத்தன்மை அப்படிங்கிறது அந்த மரணத்தை எதிர்த்து கேள்வி கேட்கறதும் அதை வெல்வதற்கான வழிய அந்த சன்மார்க்கத்தை தேடி பயணிக்கிறதும் தாங்கிறத இந்த 8 வரிகள் ரொம்ப ஆழமா பதிவு செய்யுது. ஆஹா, ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது கற்றவர் கல்லாதவர் அப்படிங்கிற எந்த பாகுபாடும் இல்லாம மனிதனோட எல்லா உணர்வுகளையும் கலங்கடிச்சு எல்லாரையும் அழிக்கிற அந்த மரணத்தை ஒரு மார்க்கத்தின் மூலமா, ஒருமித்த சிந்தனையின் மூலமா தடுத்து நிறுத்த முடியுங்கிற அந்த அதீத நம்பிக்கை இருக்கே, அது உண்மையிலே மனித சிந்தனை வரலாறுல ஒரு மகத்தான மைல்கல்னு தான் சொல்லணும். ஒரு சாதாரண மனிதன் எந்த சூழ்நிலையிலையும் தனக்கு மரணம் வந்துடுமோன்னு பயந்து பயந்து வாழ்றதுக்கும் மரணத்தையே தடுத்து நிறுத்த ஒரு வழி இருக்குன்னு நம்பி ஒருத்தன் வாழ்றதுக்கும் இடையில எவ்ளோ பெரிய மனநிலை மாற்றம் இருக்கு. அந்த மனநிலை மாற்றத்தை உருவாக்குறது தான் இந்த பாடலோட வெற்றியே. மரணத்தை பத்தின பயம்தான் மனிதனை பல சமயங்கள்ல முடக்கி போடுது. அவனோட எல்லா சுயநலங்களுக்கும் ஓட்டங்களுக்கும் அந்த பயம்தான் அடிப்படை. ஆனா அந்த பயத்தை ஒரு நண்பனை போல அணுகி, பயப்படாதே, என்ன பகைவனா நினைக்காத, என்னோடு வா, இதுக்கு ஒரு தீர்வு இருக்கு அப்படின்னு சொல்ற அந்த உளவியல் அணுகுமுறை ஒரு தலைசிறந்த வழிகாட்டுதல். இந்த உரையாடல் மூலமா இந்த பாடல்ல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னால் ஒளிஞ்சிருக்கிற அந்த சமூக, உளவியல் மற்றும் தத்துவார்த்த பரிமாணங்களை நாம ரொம்ப விரிவாவும் ஆழமாவும் பார்த்துட்டோம். இது ரொம்பவே ஒரு திருப்தியான ஆழமான தேடலா அமைஞ்சது. நாம இதுவரை பேசுனதை வச்சு பார்க்கும்போது இந்த சிறிய 8 வரி பாடல் நமக்குள் ஒரு மிகப்பெரிய சிந்தனை தீப்பொறியை உண்டாக்கிடுச்சு அப்படிங்கிறது மட்டும் நிச்சயம். சரி, நாம இந்த ஆழ்ந்த தேடலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். சுருக்கமா சொல்லணும்னா, எந்த பாகுபாடும் இல்லாம மனிதனோட ஐம்புலன்களையும் கலங்கடிச்சு வரும் மரணம், அதைக் கண்டு எந்த உணர்ச்சியும் இல்லாம பழகிப்போன கண்மணம் கொண்ட சமூகம், அந்த சமூகத்தோட சம்மதத்தை ஏற்க மறுத்து துணிச்சலோட கேள்வி கேட்கும் ஆசிரியரோட மனம். அது மட்டும் இல்லாம வெறும் பிரச்சனையோட நிறுத்திக்காம மரணத்தை வெல்ல அவர் காட்டுற இறப்பொழிக்கும் சன்மார்க்கம் அப்படிங்கிற அந்த மகத்தான தீர்வு, இவ்ளோ பெரிய வாழ்வியல் தத்துவங்களை ரொம்ப எளிமையான வார்த்தைகள்ல அவர் புதிஞ்சு வச்சிருக்கிற விதம் நம்மள பிரமிக்க வைக்குது. நீங்க இப்போ இந்த ஆழ்ந்த தேடலை கேட்டு முடிக்கும் தருவாயில இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு சிறிய ஆனா ஆழ்ந்த சிந்தனைய விட்டு செல்ல விரும்புறேன்.
மரணம் அப்படிங்கிறது வாழ்க்கையோட தவிர்க்க முடியாத முடிவுன்னு நாம எல்லாரும் எந்த கேள்வியும் இல்லாம எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லாம பழகிட்டோம். அத ஒரு இயற்கை நிதின்னு சின்ன வயசுல இருந்து நம்ம மூளைக்குள்ள ஆழமா பதிய வச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா அந்த மரணத்தையே ஒரு சம்மதிக்க முடியாத விஷயமா மாற்றி அது குறித்து கேள்வி கேட்கும் இந்த மூலப்பொருளோட பார்வை இதுவரை நாம நம்ம வாழ்வு குறித்தும் மரணம் குறித்தும் கொண்டிருந்த ஆழமான நம்பிக்கைகளை எப்படி அசைத்து பாக்குது அப்படிங்கறத சட்டு அமைதியா உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க. என்றாவது ஒரு நாள் மரணம் வரும்னு ஒவ்வொரு நாளும் பயந்து காத்துக்கிட்டு இருக்கிற வாழ்க்கை முறைக்கும் மரணத்தையே ஒழிக்கும் ஒரு மார்க்கம் இருக்குன்னு நம்பி தேடி வாழும் வாழ்க்கை முறைக்கும் உள்ள அந்த மிகப்பெரிய வித்தியாசத்தை உணர்ந்து பாருங்க. அந்த சிந்தனையோடு இன்றைய இந்த ஆழ்ந்த தேடலை நாம நிறைவு செய்வோம். உங்களுடைய இந்த புதிய சிந்தனை பயணம் தொடரட்டும். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான ஆழ்ந்த தேடலில் சந்திப்போம்.